My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனில் நிறைய விதமான அலிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாகவும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் அரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு வந்த நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குஜராத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஊழல் அல்லது ஸ்கேம் அல்லது பிரைம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதுக்காக லட்சக்கணக்கில் நிறைய மாணவர்கள் கொடுத்து கொஷின் பேப்பரை வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு புறம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாட்னாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணாங்க. அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி நிறைய மாணவர்களும் கூட அவங்களுடைய பெற்றோர்களும் கூட ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்போது அதே வரிசையில் நமக்கு குஜராத்தில் கிட்டத்தட்ட 2.6 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஃபார் சூஸிங் எ பார்ட்டிகுலர் எக்ஸாம் சென்டர். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகுலர் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மாணவர்கள் லட்சக்கணக்கில், குறைந்தபட்சம் 10 லட்சத்துலேருந்து 20-30 லட்சம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்து அந்த சென்டரை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பார்ட்டிகுலர் சென்டரில் அப்படி என்ன சார் நடந்துச்சு, எதுக்காக அவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாமே நியூஸில் இருக்குது. அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இதெல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எஃப்ஐஆருங்கிறது வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எஃப்ஐஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கோர்ட்டுக்கு அது மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஹியரிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடியதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இனிஷியலாக முதல் கட்ட விசாரணையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தரவில் இருக்குது, பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறது தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இல்லைங்களா. ஸோ இந்த எஃப்ஐஆரில் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாணவர்கள் ஒரு பார்ட்டிகுலர் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டிகுலர் கோச்சிங் சென்டரில் அந்த கோச்சிங் சென்டர் ஹெட்டுக்கு வந்து சில லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க சில அஃபீஷியல்ஸோட உதவிகளோட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் எழுதினா போதும்ப்பா, தெரியாத கேள்விகளை நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறதாகவும், அதற்காக சில லட்சக்கணக்கில் நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க காசு கொடுத்து உள்ளே போயிடுவீங்க அப்படின்னா, பணம் இல்லாத மாணவர்கள், ஏழை மக்கள், ஏழை மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியார். இப்படி லட்சக்கணக்கில் கொடுத்து அதுக்குரிய செக்கெல்லாம் கூட ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டிரான்சாக்ட் ஆன செக்ஸ், டிரான்சாக்ட் ஆகாத அன்ரிகவர்ட் செக்ஸ் இதெல்லாம் நிறைய ரெக்கவர் பண்ணி தான் இந்த ஸ்கேம் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடங்களில் இப்போ வேறு ஸ்டேட்டில் இருந்து கூட, கர்நாடகாவிலேருந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் கூட அந்த பார்ட்டிகுலர் எக்ஸாம் சென்டருக்கு வந்து மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பாட்னாவில் சில விஷயங்கள் நடந்துச்சுங்களா, கொஷின் பேப்பர் லீக். அதுக்கு அடுத்து அதே மாதிரியான விசாரணை அதை தொடர்ந்து நடைபெற்று வந்த விசாரணையில் தான் ஒரு பார்ட்டிகுலர் சென்டரில் நிறைய மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராயும் போது அதில் சில மாணவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறதாக நியூஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ 720க்கு 720 படித்து வாங்கினா உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். நம்ம உண்மையாகவே பாராட்டுறோம் படித்து வாங்கின மாணவர்களை. ஆனால் குறுக்கு வழியில் 720க்கு 720 வாங்குறது அப்படிங்கிறது வந்து இது சரியான முறையாக இருக்கா? ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தர் வாங்கினா கூட, ஒருத்தருக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆனால் கூட அது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னால், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இட்ஸ் அ செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒருத்தருக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாணவர் மூலமாக அல்லது அந்த பெற்றோர்கள் மூலமாக இன்னும் எத்தனை பேருக்கு அது போயிருக்கும், அதன் மூலமாக எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கொஷின் வெளியே வந்தாலும், 200ல் ஒரு கொஷின் வெளியே வந்தாலும் தப்பு தாங்க. அந்த டோட்டல் கொஷின் பேப்பரையே கொடுக்குறீங்க அப்படின்னா அது எந்த வகையில் அது நியாயம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றளவும் ஒரு டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக நாங்கள் தான் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அந்த டெலிகிராம் சேனல் யார் நடத்துகிறாங்க, அதில் யார் மெசேஜ் போடுறாங்க, இது எதுவுமே வந்து ஓப்பனாக இல்லை, அன்னோன் தான். அவங்க சில பேர்களை சொல்கிறாங்க, இவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது யார்? சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது வந்து இதுக்கு தேவை. இதை குறித்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது வந்தது சிபிஐ என்கொயரிக்காக. இந்த கொஸ்டின் பேப்பர் அலிகேஷன்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரெட் பெட்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்கு. அது எல்லாமே ஒன்றா மர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றுக்கு வந்த ஹியரிங்கில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, மாணவர்கள், பெற்றோர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் நாங்கள் அவங்க மேலே கன்சர்னாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 24 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறதுனால இதில் நாங்கள் யோசித்து தான் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த ஹியரிங் எப்போ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலை 8 தான் வருது.
ஸோ அதுக்கு முன்னாடி ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுக்கு நிறைய இடங்களில் நிறைய மாணவர்கள் அங்கங்கே அரெஸ்ட் பண்ணப்படுகிறாங்க, நிறைய சென்டர்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய டீச்சர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட அதில் சில விஷயங்கள் சில மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது பயனடைந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அப்படின்னு ஒரு விஷயம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய மாணவர்கள் 500 மார்க் வாங்கியிருப்பான், 550 மார்க் வாங்கியிருப்பான், எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடச்சிரும், 550க்கு மேலே நான் மார்க் வச்சுருக்கிறேன், ஒரு 600 மார்க் எனக்கு டச் பண்ணிட்டேன், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஏதோ ஒன்று கிடச்சிரும் அப்படிங்கிற கனவோடு காத்து கொண்டிருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே இது ஏமாற்றம் தான். நம்ம மாணவர்களும் படித்து தான் மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வாங்கின மார்க் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆராய்ந்து கண்டுபிடிச்சிட்டு தான் கவுன்சிலிங் வைக்கணும் அப்படிங்கிறது தான் விஸ்வா கரியர் அகாடமியினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. இல்லை அதனுடைய நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் நீட் எக்ஸாமினேஷன் திரும்ப வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறீங்க. எக்ஸாம் வைக்கிறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்னென்னா, திரும்ப நீங்கள் எல்லாருமே போய் எக்ஸாம் எழுதணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேளை நம்ம வாங்கியிருக்கிற இந்த மார்க்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு கூட சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். அப்படி நடந்துடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது இந்த மாதிரியான கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள், ஒருத்தருக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னா கூட அதன் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு, நிறைய குரூப்ஸுக்கு இது வந்து அப்படியே ஷேர் ஆகப்படுது. ஸோ நிறைய பேர் அதன் மூலமாக பயனடைந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே 100 மார்க், 50 மார்க், 10 மார்க், 20 மார்க் முன்னாடி வந்துட்டா கூட எந்த தப்புமே செய்யாத ஏழை மாணவர்கள், பணம் வசதி படைக்காத மாணவர்கள், நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, வசதி இருக்கோ இல்லையோ நீட்டில் நல்ல மார்க் வாங்கினா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிடலாம், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டொனேஷன் கொடுக்காமல் உள்ளே போயிடலாம். இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இருக்குது. ஸோ இந்த தேர்வுகளில் கூட இப்படிப்பட்ட ஊழல் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொன்னால், பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கேஸில் கொஷின் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு வேளை ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது கூட நம்மளுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் எக்ஸாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த கொஷின் பேப்பர் லீக்கேஜ் ஆனதுக்கு ஆக்சுவலாக இதில் நடந்த விஷயங்கள்லாம் ஒரு பர்டிகுலர் சென்டரை அவங்க சூஸ் பண்ணணும், அந்த சென்டரில் போய் அவங்க எழுதணும், தெரிஞ்ச கொஷனுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும், தெரியாத கொஷனை நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம், இப்படியெல்லாம் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பர்சனால் இருக்க முடியுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு லூப் ஹோல்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஏற்படும். நீட் 2024 எக்ஸாமினேஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதே தேர்வுகளை தான் எழுதுகிறாங்க. நிறைய NRI கேண்டிடேட்ஸும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சாதாரணமான இந்திய குடிமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசதி இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைப்பாடை மாற்றணும். இந்த தேர்வுகள் இனி வருகிற நாட்களில் சரியான முறையில் நடைபெறணும் அப்படிங்கிறதா விஸ்வா கரியர் அகாடமியினுடைய உள்ளான ஒரு அர்த்தமாகவும் இருக்குது, வேண்டுகோளாகவும் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் NTA தரப்புலேருந்து அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்து நாங்கள் ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம காணப்படுது. ஸோ அடுத்து என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.